வணக்கம். இன்னைக்கு மாடி தோட்டத்து அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? கோவக்காய் வேரை எடுத்துட்டு அதை ரீபாட் பண்ணியிருந்தேன். அது சூப்பராக வந்துடுச்சு. அண்ட் பீட்ரூட் நட்டேன், அதுவும் வர ஆரம்பிச்சிடுச்சு. புதினா வெளியே இருந்து வாங்கிட்டு வந்தது. விதைகள் நான் நட்டது எல்லாமே சூப்பராக வர ஆரம்பிச்சிடுச்சு. பாவக்காய் செடி, காராமணி செடி, அப்புறம் சுரைக்காய் அண்ட் பீர்க்கங்காய், அப்புறம் கொத்தவரங்காய் எல்லாமே வந்துடுச்சு. தக்காளி செடியும் விதையிட்டிருந்தேன், அதுவும் வந்துடுச்சு. சில செடிகள்லாம் குட்டி குட்டி விதைகள் அதுவாக விழுந்து முளைச்சி வந்தது. முடக்கத்தான் கீரை, அப்புறம் கீரைகள் நார்மலாக எப்போவுமே வர மாதிரி சிறுகீரை, இந்த பருப்பு கீரை இதெல்லாம் முளைச்சி வந்துடுச்சு. அண்ட் இந்த செடிகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இந்த தக்காளி விதையிட்டேன் இல்லையா, அது ஒரு 20 days கழித்து வேறு பாட்டிங் பண்ணியாச்சு. குட்டி குட்டியாக இருக்கிற செடிகளை எடுத்து அதை ரீபாட்டும் பண்ணியாச்சு. அண்ட் கிழங்கு நட்டேன், அதுவும் நல்லா பெருசாக வளர்ந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. டேபிள் ரோஸ் கொஞ்சம் நட்டிருந்தேன், அதுவும் வந்துடுச்சு. அண்ட் இந்த டேபிள் ரோஸ் செடியை குருவியெல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துகிட்டு போயிடுது. அதனால கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிடுது. அண்ட் கொஞ்சம் இருக்குது. பீர்க்கங்காய் செடி நல்லா வளர்ந்துடுச்சு. இந்த கொத்தவரங்காய் செடியும் மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னாச்சுன்னா அப்படியே கிட்ட நட்டதுனால அது சரியாக வரல. அண்ட் அந்த சாண்டும் ரொம்ப அந்த மண் ரொம்ப இறுக்கிடுச்சு அப்படியே. அதனால இதாகிடுச்சு. சிலோன் பசலை ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாகவே போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி வரும்ன்ற நம்பிக்கையே இல்லை இந்த செடிகள். அண்ட் மற்ற செடிகள் எல்லாமே சூப்பராக வந்துட்டுருக்கு. ஃபர்ஸ்ட்டு டேவே நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய பூ விரியறது மிஸ் பண்ணிட்டேன். மேல் ஃப்ளவர்ஸ் தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் வரும் எந்த செடியிலையாக இருந்தாலும். ஸோ மேல் ஃப்ளவர்ஸ் வந்தது. அதை ஓப்பன் ஆகும்போது மிஸ் பண்ணிட்டேன். என்னம்மா நான் மிஸ் பண்ணிட்டேன், பூ ஓப்பன் ஆகிறது பார்க்கவே இல்லை அப்படின்னா, எங்கள் அம்மா சொன்னாங்க, அது ஈவினிங் டைமில் பூக்கும், நீ காலையில் போய் பார்த்தோன்னா அது இருக்காது, மூடிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி 6 மணிக்கு பார்த்தாலும் அப்படியே மூடிட்டு தான் இருக்குது. ஸோ நைட் டைமில் தான் பார்க்கணும். காலையில் 6 மணிக்கு நான் பார்த்தா அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு எல்லாமே. ஸோ நைட் டைமில் பார்க்கணும். ஸோ என்ன பண்ணேன்னா, ஈவினிங்கே போய் பார்த்தா ஒரு 6 மணிக்கே, ஒரு 5:30 மணி 6 மணிக்கே நல்லா விரிஞ்சிருந்தது. அதை ஃபீமேல் ஃப்ளவரும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதை பாலினேட் பண்ணி விட்டேன். ஒரு 2-3 பீர்க்கங்காய் செடி போட்டிருந்தேன். ஒவ்வொன்றும் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் என்னுடைய அவரைக்காய் செடியிலையும் பூ வர ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் தென் மற்ற செடிகள் எல்லாமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. சுரைக்காய் செடியும் பார்த்திங்கன்னா நல்லா 4-5 இலைகள் பெருசாகிடுச்சு. காராமணியும் கிட்ட ஆகிப்போச்சு. பட் ஆனாலும் வந்துட்டுருக்கு கொஞ்சம் பெருசாக. இது 2 விதமான காராமணி நட்டிருக்கேன். ஒயிட் ஒன்று அண்ட் பர்பிள் ஒன்று. ஸோ பர்பிள் நல்லா கொடி மாதிரி படருது. இந்த பீர்க்கங்காய் செடி, சுரைக்காய் செடி இதெல்லாம் கீழே நட்டிருந்தால் ரொம்ப பெருசு பெருசாக வந்திருக்கும். ஆனால் குட்டியாக வந்திருக்கீங்க. அண்ட் இந்த எல்லோ கலர் பூ மேரிகோல்டு, இதையும் வாங்கிட்டு தான் நட்டது. அண்ட் மற்ற செடிகள் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. டொமேட்டோ செடி தனியாக நட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது இது தான் 2-3. இந்த வாட்டி என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா, உனக்கு நீ பரவாயில்ல, நல்லா தான் வளர்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி செடிகள்லாம் வாங்கிட்டு கொடுத்தாரு. அண்ட் மண் வாங்கிட்டு கொடுத்தாரு. அண்ட் தென் கோகோ பீட் வாங்கிட்டு கொடுத்தாரு. அதெல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே சூப்பராக நிறைய செடிகள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய தோட்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். அண்ட் பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளில் அப்படியே பெருசாகிடுச்சு. நான் பாலினேட் பண்ணது நல்லா வளர்ந்துடுச்சு. அண்ட் கத்திரிக்காய் விதைகள் இருந்தது, அதுவும் போட்டிருந்தேன், அதுவும் வந்துடுச்சு. எடுத்து தனியாகவும் நட்டுட்டேன். அப்புறம் வீடியோ முடிஞ்சிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.